மயிலாடுதுறை மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் உள்ள குளங்களுக்கு காவிரி நீரை திறந்து விடாத நீர்வள ஆதாரத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து விவசாயிகள் கருப்பு பேட்ச் அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் 1000க்கும் மேற்பட்ட குளங்கள் மற்றும் நீர்நிலைகள் உள்ளன. மேட்டூர் அணையில் இருந்து காவிரியில் தண்ணீர் திறந்துவிடும் போது கிளை வாய்க்கால்கள் வழியாக அனைத்து நீர்நிலைகளும் நிரப்பப்படும். இதற்கான வாய்க்கால்களை நீர்வள ஆதாரத்துறை நிர்வாகம் பராமரித்து வருகிறது. ஆனால் நீர்வரத்து வாய்க்கால்கள் தூர்வாரப்படாத காரணத்தாலும் படங்காவிரி, பட்டமங்கலம் வாய்க்கால்களில் தண்ணீர் திறக்கப்படாததாலும் மயிலாடுதுறை மாவட்டத்தின் பெரும்பாலான குளங்களுக்கு தண்ணீர் வந்து சேரவில்லை. இதனால் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நிலத்தடி நீர்மட்டம் தொடர்ந்து சரிந்து வருகிறது. நீர்வள ஆதாரத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகத்தின் அலட்சியம் காரணமாக உபரி நீர் வீணாக கடலுக்குள் செல்கிறது. இதனை கண்டித்தும் குளங்களுக்கு தண்ணீர் திறந்துவிட வலியுறுத்தியும் விவசாயிகள் கருப்பு பேட்ச் அணிந்து நல்லத்துங்குடியில் அமைந்துள்ள செல்லியம்மன் கோயில் குளத்தில் இறங்கி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக தண்ணீர் திறக்க நீர் ஆதார வளத்துறை தவறினால் இந்த பகுதிக்கு முதலமைச்சர் வரும்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட போவதாக விவசாயிகள் எச்சரிக்கை விடுத்தனர்.